children, welcome back to our channel Ribika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். Make 3-digit numbers using 3, 2 and 4 without repeating any digit and color the greatest number with red and smallest number with yellow சொல்லியிருக்காங்க. ஸோ 3-digit நம்பர்ஸ் நீங்கள் தான் மேக் பண்ண போகிறீங்க. இந்த 3 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இதில் எந்த விதமான ரிப்பீட்டிங்கும் இருக்கக்கூடாது. ரிப்பீட்டிங்னா இந்த திருப்பி 4னா 2 times 4 போடுறது, 3 times 4 போடுறது, அந்த மாதிரி ரிப்பீட்டிங்காக இல்லாமல் ஒரு டிஜிட் எழுதுறீங்கன்னா அது ஒருக்க தான் எழுதணும். ஓகேவா? எழுதிட்டு பாசிபிலிட்டிஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா நம்பர்ஸையும் எழுதிட்டு கிரேட்டஸ்ட் நம்பரை வந்து ரெட் கலரில் கலர் பண்ணுங்கள், ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து எல்லோ கலரில் கலர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 3, 2, 4 சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணியே 3, 2, 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னா ஒரு நம்பருக்கும், அதாவது 3, 2, 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, 3க்கு 2 சான்சஸ் இருக்கும், 2க்கு 2 சான்சஸ் இருக்கும், 4க்கு 2 சான்சஸ் இருக்கும். இப்போ 3, 2, 4 இருக்குது. 3 நான் அகைன் அப்படியே போட்டுக்கிறேன். 4, 2 இந்த 2, 4 4, 2 எழுதிக்கிறேன். ஸோ 3க்கு 2 பாசிபிலிட்டிஸ் நான் எழுதிட்டேன். இதில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? முடியாது. வேறு நீங்கள் என்ன பண்ணாலும் டபுள் ஆயிரும் டிஜிட்ஸு, அந்த மாதிரி ஏதாவது ஆகும். ஸோ டபுள் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 சான்ஸ் மட்டும்தான். இப்போ அதே மாதிரி 2க்கு எழுத போகிறேன். 3க்கு எழுதிட்டேன், 2க்கு எழுத போகிறேன். 2க்கு எழுதுறப்ப 3, 4 இருக்கா ரிமைனிங் டிஜிட்ஸ். ஸோ 234. அப்புறம் இந்த 2 டிஜிட்ஸையும் ஷஃபில் பண்ணி எழுதிக்க போகிறேன். ஸோ 2, 4, 3 இந்த 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ 324, 342, 234, 243. இப்போ அடுத்து 4 வச்சு எழுத போகிறேன். ஸோ 4, 2, 3, 4, 3, 2 இந்த 2, 3யை 3, 2ன்னு மாற்றி எழுதிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ 6 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு 3 டிஜிட்ஸ் கொடுத்து ரிப்பீட் பண்ணாமல் 3 டிஜிட் நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கும்? ஜஸ்ட்டு 6 சான்சஸ் தான் இருக்கும். ஒரு டிஜிட்க்கும் 2 சான்சஸ் இருக்கும். டோட்டலாக 6 பாசிபிலிட்டிஸ், 6 சான்சஸ் தான் இருக்கும். இப்போ இது எது கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணி பாருங்கள். 3, 2, 4, 3, 2, 4 இருக்குது. ஸோ 3, 2லாம் ஸ்மாலாக இருக்குது. இந்த 2 நம்பர்ஸில் தான் ஒரு நம்பர் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணி 432. அப்போ 432வை நீங்கள் ரெட்டால் கலர் அடிச்சிருங்க. நான் ரெட்டால் சர்க்கிள் பண்ணிடுறேன் உங்களுக்காண்டி. ஓகேவா? ஸோ இந்த நம்பரை கிரேட்டஸ்ட் நம்பரை நீங்கள் கலர் அடிச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க. அதை வந்து எல்லோவால பண்ணணும். ஓகே, இப்போ 3, 2, 4 இருக்கு. 2 தான் இருக்குல்ல ஸ்மால் நம்பர். ஸோ இந்த 2 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். 234. ஸோ செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணால் என்ன இருக்குது? 3 இருக்கு, 4 இருக்கு. விச் ஒன் இஸ் ஸ்மால்? 234. 234. வெரி குட். அதுதான் ஸ்மால் நம்பர், அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். நெக்ஸ்ட் 6th சம் பாருங்கள். நவ் மேக் மோர் 3 டிஜிட் நம்பர்ஸ். நிறையா 3 டிஜிட் நம்பர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. யூஸிங் 3, 2, 4 அதே 3 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி தான். பட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? வேர் யூ மே ரிப்பீட் த டிஜிட்ஸ். அதனால தான் நிறையா நம்பர்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிப்பீட் பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா? ரிப்பீட் பண்ணாங்கன்னா நமக்கு நிறைய சான்சஸ், நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். அதனால தான் அவங்க மோர் நம்பர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கலர் த கிரேட்டஸ்ட் நம்பர் வித் ரெட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் வித் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு நம்பர் ஒரு டிஜிட்டுக்கும் எத்தனை சான்சஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா 9 சான்சஸ் இருக்கும், 9 பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து 3 எடுத்துக்கிறேன். ரிமைனிங் டிஜிட்ஸ் என்ன இருக்குது, 2 4 இருக்குது. 3யை வந்து நான் ஒரே ஒரு டைம் வச்சு எழுத போகிறேன். ஸோ 3 2 4 3 4 2 இந்த 2 சான்சஸ் தான் இருக்குது. கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ 3 2 2 3 4 4 அப்படின்னு ரிப்பீட் பண்ணி எழுதிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ இது வந்து 3யை நான் ஒரே ஒரு டைம் வச்சு எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா 3யை 2 டைம்ஸ் வச்சு எழுத போகிறேன். எப்படி எழுதலாம், 3 3 2 3 3 4. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா 3யை 2 டைம்ஸ் வச்சு தான் எழுத போகிறேன். பட் 3யை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் லாஸ்ட் பிளேஸ்லேயும் போட்டுக்கிறேன். மிடில் பிளேஸில் இந்த 2வை பிளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3யை ஃபர்ஸ்ட் பிளேஸ் லாஸ்ட் பிளேஸ் போட்டுட்டு இந்த 4ரை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ 3யை 2 டைம்ஸ் வச்சு எழுதுறது எனக்கு இவ்வளோ தான் எழுத முடியும். 3யை 1 டைம்ஸ் வச்சு எழுதுறது எத்தனை தடவை எழுதியிருக்கேன், 4. 1 2 3 4. 3யை 2 டைம்ஸ் வச்சு எழுதுறது 1 2 3 4. 4 + 4 8. 8. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது எனக்கு, 3 3 3. 3 3 3. வெரி குட். ஓகேவா? இப்போ நம்ம 3 எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 வச்சு எழுத போகிறேன். ஸோ 2 3 4. 2 1 டைம் வச்சு எழுதிட்டுருக்கேன். 2 4 3. 2 4 4. 2 3 3. ஸோ 4 பாசிபிலிட்டிஸ் முடிஞ்சிருச்சா? 2 ஒரு தடவை வச்சு எழுதுறது. நெக்ஸ்ட் 2வை 2 டைம்ஸ் வச்சு எழுத போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டராக வச்சு எழுதுனீங்கன்னா தான் நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு வந்து கம்பைன் பண்ணி எழுதிட்டே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி 3யை 1 டைம் வச்சு எழுதுகிறோம், 3யை 2 டைம்ஸ் வச்சு எழுதுகிறோம், 3யை 3 டைம்ஸ் வச்சு எழுதுகிறோம். அதே மாதிரி 2 1 டைம் வச்சு 2வை 2 டைம், 2வை 3 டைம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன டிஜிட் இருக்குது, 4. 4வை 1 டைம் 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி வச்சு எழுதுகிறப்போ உங்களுக்கு எல்லா நம்பர்ஸும் மிஸ் ஆகாமல் வந்துடும். ஓகேவா? இப்போ 2 2 3. இப்போ 3 டிஜிட் நம்பர் அப்படின்றதுனால நம்ம 3 டைம்ஸ் வச்சு மேக்ஸிமம் எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் 2 2 3. 2 2 3. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், 2 2 4. 2 2 4. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், 2 3 2 2 4 2. ஸோ 2 3 2 2 4 2. ஓகேவா? இப்போ நமக்கு எத்தனை எழுதியிருக்கோம், 8 இது எழுதியாச்சு. ஸோ ரிமைனிங் என்ன வரும், 2 2 2. 3 டைம்ஸ் வச்சு எழுதுறது 2 2 2. அவ்வளோதான். ஸோ 2வோட சான்சஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு 4 இருக்குது. 4க்கு வந்து 4 2 3. 4 3 2. ஓகேவா? 4 3 3 4 2 2. ஸோ 4ரை 1 டைம்ஸ் வச்சு எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4ரை 2 டைம்ஸ், 4 4 3 4 4 2. அப்புறம் ஆல்டர்னேட்டாக வச்சுக்கோங்க, 4 3 4 4 2 4. ஸோ 2 டைம்ஸ் வச்சு எழுதி முடிச்சாச்சு. ஃபைனலாக 4 4 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ பாருங்கள் எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 9 + 9 + 9 வருது. எவ்வளோ வரும், 9 + 9 + 9 27 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? பொதுவாகவே ஒரு 3 டிஜிட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற மாதிரி 3 டிஜிட் நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் எத்தனை சான்சஸ் இருக்கும், 27 சான்சஸ் இருக்கும். 3 டிஜிட்ஸ் கொடுத்து 3 டிஜிட் நம்பர் எழுத சொன்னாங்கன்னா. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ இதில் எது கிரேட்டஸ்ட் நம்பர்? கிரேட்டஸ்ட் நம்பர் நீங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணவே தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், 4 கிட்ட போயிடலாம். அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டராக தானே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ எது பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும், இதுதான் பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும், 4 4 4. ஸோ அதை வந்து ரெட்டால் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ரெட்டு தானே சொல்லியிருக்காங்க, எஸ். ஸோ ரெட்டால் 4 4 4 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ எடுத்துக்கோங்க, ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு. ஸோ எல்லோ ஸ்மாலஸ்ட் நம்பர் நீங்கள் டேரெக்டாக எங்கே போயிடலாம், 2க்கு போயிடலாம். ஸோ 2ல் எது ஸ்மாலஸ்ட் நம்பர், 2 2 2. ஸோ இதான ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுக்கப்புறம் தானே எல்லாமே இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
செகண்ட் டிஜிட் எல்லாம் கம்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிஜிட் எல்லாம் சேமாக தான் இருக்கும். செகண்ட் டிஜிட் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு செகண்ட் டிஜிட்டு 222 தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ தேர்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே தான் 2 இருக்குது. ஸோ அப்போது நான் ஷேட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். 222 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சாப்டர்லேயே லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ சம், 7th சம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு பிக்கஸ்ட். ஸோ நம்பர்ஸ் வந்து ஸ்மால்லேருந்து பிக்குக்கு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்மாலஸ்ட்லேருந்து பிக்கஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிக்கோங்க. 99. ஸோ பாருங்கள், நீங்கள் இது எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸாக இருக்குது. இது மட்டும் 2 டிஜிட் நம்பராக இருக்குது. அப்போ இதுதானே ஸ்மாலஸ்ட் நம்பர் 99. அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகே, அதை நான் வந்து க்ராஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 110. வெரி குட். ஏன்னா இங்கே 2 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ 110. நெக்ஸ்ட் 2 தான் ஸ்மால். 207. நெக்ஸ்ட் 3 தான் ஸ்மால். 389. நெக்ஸ்ட் 456. தான் இருக்கிறதுல பிக்கஸ்ட் நம்பர். இந்த மாதிரி தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஃப்ரம் பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ இருக்கலே எது பிக்கஸ்ட் நம்பர்? இப்போ இது 2 டிஜிட் நம்பர். அப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். இதை கன்சிடர் பண்ணாதீங்க. இதை லாஸ்ட் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா இது மட்டும் தானே ஸ்மாலஸ்ட் நம்பர். இதை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இதை அடிச்சிடலாம். இப்போ இந்த 4 நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. 494. ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் வந்து இந்த லெட்டர்ஸ் ஹைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எழுதுறேன். கொஸ்டின் 376, 294, 249, 494 இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுங்கள். விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்? 494. வெரி குட். 494. நெக்ஸ்ட் இப்போ இது எழுதியாச்சு. இதுக்கு அடுத்து எது பிக்? 3 தான் பிக். 376. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எது எழுதுறதுன்ட்டு செகண்ட் டிஜிட் 294. பார்க்கணும். ஸோ இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. விச் ஒன் இஸ் 294. ஸோ 294. அப்போ ரிமைனிங் இந்த டிஜிட்டை நம்ம எழுதிடலாம். 249. ஸோ இதுதான் பிக்லேருந்து ஸ்மால்க்கு எழுதியிருக்கிற ஆர்டர். பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.